நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திற்குள்ளார தேவ கிருபையால வந்து நிற்கிறோம். இந்த மாதத்துல சபைக்கு தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை ஒரு மனம். இது ஆங்கிலத்துல ஒன்னஸ், யூனிட்டி, ஒன் அக்கார்ட் இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த ஒரு மனமானது சபைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு. இந்த ஒரு மனம் இருந்த போதுதான் சபை துவங்கி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு, பலத்த அசைவுகள் உண்டானது. இதை நாம வசனத்தை வச்சே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த பெந்தகோஸ்தே நாள்ல தான் சபையானது துவக்கப்பட்டதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியாக சபை துவக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது எப்போது? சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து ஒருமனப்பட்ட போது. அப்படி கிறிஸ்து நமக்கு கொடுத்த நித்திய ஜீவ வசனமும் அவரை பற்றி கொள்ளும் விசுவாசமும் நம்மை ஒருமனப்பட செய்யணும். அப்படி ஒருமனப்படும் போது பலத்த காரியங்கள் உண்டாகுங்கிறதுக்கு இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கு. சபை எல்லாரும் கூடி ஒருமனப்படும் போது அவங்க தேவனோடு ஒருமைப்பாட்டிற்குள்ளார வராங்க. இந்த ஜபத்தை தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆவது அதிகாரத்துல பண்ணியிருக்காரு. அந்த அதிகாரத்துடைய 21 மற்றும் 22வது வசனத்துல பார்த்தோம்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்தபடியாக நாம குமாரனை விசுவாசிப்பதற்காக குமாரனுக்குள்ள பிதா காணப்படுவதும் பிதாவுக்குள்ள குமாரன் இருப்பதுமாக சீஷர்களாகிய நாமும் அவர்களோடு ஒன்றாக இருக்க கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் இல்லையா? இந்த ஒருமைப்பாட்டையே ஒருமனமானது கொண்டு வருது. மேலும் 22வது வசனத்துல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியாக மனுஷகுமாரனா வந்த கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் தாமே தம்முடைய மகிமைய நமக்கு கொடுத்திருக்கிறத சொல்றார் இல்லையா? அப்படியாக இந்த ஒருமனமானது தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்ததாக இருக்கு. இந்த ஒரு மனதோடு சபை செயல்பட்டாதான் பலத்த காரியங்களை செய்து ஆத்தும அறுவடைய செய்ய முடியும். ஏன்னா இந்த சபைக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளார ஒன்றா இருக்க வராங்க. அவங்களுக்குள்ளார எந்த ஒரு பேதமும் இல்லை. அதனால்தான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினால ஒரே சரீரத்திற்குள்ளார ஞானஸ்நானம் பட்டு ஒரே ஆவிக்குள்ளார தாகம் தீர்க்கப்பட்டிருக்கோம். அப்படி ஒரே ஆவியுடையவர்களாக நாம செயல்படும் போது எவ்வளவு பெரிய காரியங்களை உண்டு பண்ண முடியும். அதற்காகவே சபைக்கு ஒரு மனமானது தேவைப்படுது. ஒரு மனம் இருந்தாதான் அது சபையாக காணப்படும். எந்த சபையில ஒரு மனம் இல்லையோ அது சபையாகவே இருக்க முடியாது. அன்றைக்கு சீஷர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளார ஒருமைப்பட்டிருந்தாங்க. அதனால்தான் பவுலடியார் பெந்தகோஸ்தே நாள்ல எருசலேம்ல சீஷர்களோடு இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம். எதற்காக அவர் அங்க இருக்கணும்னு தீவிரப்படுறாரு? சீஷர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு மனமுடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல பெரிய அசைவுகள் உண்டாகும். தேவனுடைய வல்லமையை பலமாய் காண முடியும். அப்படியான ஒரு மனம் இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல இருக்கா? சபைங்கிறது என்னது? நாம் எல்லாரும் கூடி வந்து கிறிஸ்துவின் நாமத்தால ஒருமனப்படுகிற ஒரு இடமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தனித்தனியே நாம ஒவ்வொருவருமே சபையாகவே காணப்படுறோம். அப்படி ஒவ்வொரு சபைக்குள்ளையும் நாம ஒரு மனதோடு காணப்படணுங்கிற வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்தாதான் நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்றாக செயல்பட முடியும். நமக்குள்ளார வீணான பேதங்களும் வாக்குவாதங்களும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான கம்பேரிசனும் பொறாமைகளும் ஒரு நாளும் உண்டாக கூடாது. ஏன்னா சபைக்கு தலையாக தந்தரப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளார நாம தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 12
12வது அதிகாரம் நமக்கு தெளிவா காண்பிக்குது இல்லையா? அப்படி ஒவ்வொரு அவயவமும் கூடி செயல்பட்டாதான அந்த சபையானது சரியாக செயல்பட முடியும். இதை 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனம் அழகா சொல்லுது. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். அந்தபடியாக நாம எல்லாருமே கிறிஸ்து என்னும் சபைக்குள்ளார அவயவமாக இருக்கிறோம். நம்மள ஒருத்தர் பாடுபட்டா கூட அது இன்னொருத்தருக்கும் பாடாகவே இருக்கணும். அப்படியான ஒரு மனம் நமக்குள்ளார காணப்படுதா? இந்தப்படியான ஒரு அன்பு நமக்குள்ளார ஊற்றப்படணும் இல்லையா? அப்பதானே நாம கிறிஸ்துவின் சீஷர்கள், கிறிஸ்துவின் சபைன்னு சொல்ல முடியும். நம்ம எழும்பினாதானா அநேக புறஜாதியரை ரட்சிக்க முடியும். தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவா விரும்பியிருக்கிறாரு. அதற்கு முதலாவதாக சபை கட்டமைக்கப்பட்டு எழுப்பப்படணும்ல. அந்த சபையில ஒரு மனம் காணப்படலனா அது சபையாகவே இயங்க முடியாது. அதை நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு நேர்த்தியாக வெளிப்படுத்துகிறாரு. அந்தபடியாக ஒருமனப்பட்ட சபையாக நாம எல்லாரும் கூடி செயல்பட்டு பலத்த காரியங்களை நடப்பிக்க கூடியவர்களாக இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு ஒருமனப்பட்ட சபையாய் கிறிஸ்துவின் சரீரத்துல ஒருமித்து செயல்படுகிற அவயவங்களா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல ஒருமனப்பட்ட போது சபையானது துவக்கப்பட்டு ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டாரே தகப்பனே, அந்தபடியாய் இந்த நாட்கள்லயும் சபையானது ஒருமனப்பட்டு செயல்படும் போது பலத்த காரியங்களை பார்க்குங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியான நல்லதொரு சபையாய் ஒருமனப்பாட்டோடு செயல்பட்டு ஆத்தும அறுவடைகளை காண தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. எங்களுக்குள்ளார இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் நீக்கி போட்டு நாங்க கிறிஸ்துவின் சரீரத்துல தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொண்டு ஒருமித்து உங்களுக்குள்ளார செயல்பட எங்களுக்கு உதவி செய்திருங்க தகப்பனே. அந்தபடியான நவமான இருதயத்தை தந்து தேவரீர் எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.